Hello guys. Hello guys. Welcome back to our channel Dinamo Lifestyle. பா எவ்வளோ நாள் ஆச்சு இந்த வார்த்தையை சொல்லி உங்களையும் சந்தித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு சம் சுச்சுவேஷன், ஸோ உங்கள் இதுக்காக நாங்கள் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் கண்டினியூஸாக நம்ம சேனல் வந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். அது என்னென்ன மாதிரி வீடியோ எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தீங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்த்துட்டோம். வீட்டில் என்னதான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஏன்னா நம்ம பேஜில் இருக்க மோஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது நம்ம ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து கப்பிள்ஸு அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க யாருமே லவ் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக லவ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அது நீங்கள் யார் லவ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் எதுவும் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. எங்கனாலும் நீங்கள் வீட்டில் மாட்டின மாதிரி ஆயிடும். ஐ மீன் மேரேஜ் ஆன யங் கப்பிள்ஸுக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆனவங்களுக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஏன்னா எல்லாருக்குமே லவ்ங்கிறது வந்து ஒன்று தான். டுடே எங்கள் வேலண்டைன்ஸ் டே எப்படி போகுதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா வந்து இம்ப்ரெஸ் பண்ணேன். அது எப்படி இருந்துச்சு நான் அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, சிரிக்காமல் சொல்லு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு வந்து சின்ன கிஃப்ட் கொடுத்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்காது. எனக்கு பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு ரோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் லவர்ஸ் டே அன்னைக்கு தானடா. ஆமா, ஃபர்ஸ்ட் லவர்ஸ் டே அன்னைக்கு வந்து இவ்வளோ ரோஸையும் எனக்கு தலையில கொட்டணும் ரொம்ப நாள் ஆசைடா. குட்டி குட்டி ரோஸ் இருக்குல்ல, அதெல்லாம் என் தலையில கொட்டணும் ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொன்னது. அதை இப்போ ஞாபகம் வச்சு அத்தனை ரோஸை வாங்கிட்டு வந்து என் தலையில கொட்டி இப்போ சரியான வேலை பண்ணிட்டான். அது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு வந்து அப்போ வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. சரி, வேலண்டைன்ஸ் டே பொண்ணுங்க இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா, இவன் நம்மளவரும் வந்து இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுமா அப்படி இப்படின்லாம் எனக்கு தெரியாது. சரி, அதனால் இந்த தடவை எப்படியாச்சும் பண்ணிடலாம். மேரேஜ் ஆயிடுச்சு, வீட்டில் ஒன்றா தான் இருக்கும். அப்போ வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கெலாம் வெளியே போக முடியாது. நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம vlog-ஆ வந்து அப்லோட் பண்ணவே இல்லை. ஸோ வந்து நம்ம புதுவாக நியூவாக ஒரு பீரோ வாங்கியிருக்கோம், கபோர்டு வாங்கியிருக்கோம். ஆமாம், அதையும் நாங்கள் ஒரு vlog எடுத்திருக்கோம். ஆனால் போட முடியல, போடவும் மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அதெல்லாம் போட்டால் வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாமா போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நாங்கள் போடுவோம். வாங்கிக்கோ. அப்புறம் டிவி வாங்கிக்கோ. கேட்டே இருந்தாங்கிறதுக்காக நான் அவளுக்கு வந்து டிவி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் கேபிள் கனெக்ஷன் கூட நாங்கள் இன்னும் கொடுக்கவே இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் படம் பார்த்துட்டு கேபிள் கனெக்ஷன்லாம் கேட்க மாட்டேன். இல்லை, இப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட பேர் ஏன் அம்மாவுக்கா வேலை செய்ய மாட்டாங்களா, ஏன் நீங்கள் மட்டும் தான் வேலை செய்வீங்களா, நீங்கள் தான் உங்களுக்கு வேலை செய்யணுமா, கல்யாணம்னா பொண்டாட்டிக்கு புதுசு தான் வேலை செய்யணுமா, ஏகப்பட்ட கமெண்ட்டு. இப்போ என் பொண்டாட்டி தான் கையெறி வைக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு காலையில் சமைக்கலான்னு சொன்னதே அவள் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. சரி, அவளை வச்சு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டே ரொட்டீன் பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து எங்கள் அத்தைக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. ஆமாங்க, டுடே வந்து எங்கள் அத்தைக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. அதை வந்து நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கோல்டு கம்மல் வந்து எடுத்து கொடுக்குறோம். அதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணிடலாம்ல? ஆமாம், அப்படியே போட்டுடலாம்ல. டே ரொட்டீன். ஸோ இன்னைக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு டே வந்து அப்படியே போகுது. இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோ பாருங்க. வந்து நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு எடுக்க வேண்டிய வீடியோ முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கடைக்கு போய் எடுத்துட்டு அப்புறம் இவனுக்கு எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு என்ன கத்தியை வச்சு வீச போறியா, அது கொஞ்சம் கீழே இருக்கு, பயமா இருக்கு. ஓகே கைஸ், நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க, அப்படியே கண்டினியூ ஆகும். கைஸ், இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து வெட்டிகிட்டு இருக்கோம். உருளைக்கிழங்கு எதுக்குன்னா, ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு செஞ்சு. அதனால் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ரசமும் தான். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் தான் செய்ய போகிறேன், ரசம் வந்து அவன் தான் வைக்க போகிறான். ஸோ இன்றைக்கி உருளைக்கிழங்கு ரசம் வச்சு, ஒரு வேளை ரசமே சாப்பிட்டு போர் அடிக்குது, ரசம் சாப்பிட்டு போரே அடிக்காது. ஏன்னா உருளைக்கிழங்கு கூட பிணைஞ்சு ரசம் ஊற்றி சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். சரியான டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டி சூப்பராக செய்வாங்க. எங்கள் அம்மா கூட எங்கள் அத்தை கூட சமையல் சூப்பராக செய்வாங்க. ஸோ வந்து இன்றைக்கி அதான் நம்ம செய்ய போகிறோம். செஞ்சு வீட்டில் அசத்த போகிறோம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக தான் எப்பவுமே வெட்டிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெகுன்னு இருக்கணும். வெட்டும்போது அது வெந்ததுக்கப்புறம் நல்லா நெகுன்னு வேக வச்சு அதுக்கப்புறம் நல்லா சமைச்சு நல்லா பகுன்னு சாப்பிடணும். சரி, நம்ம வந்து உருளைக்கிழங்கு வெட்டிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேயே வந்து வீடு கூட்டி வாசல்லாம் கூட்டி தண்ணி தெளிச்சு அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு, வீட்டில் சுத்தம் பண்ணி துணியெல்லாம் மடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு, செல்ஃப் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சு. துணி மட்டும் தான் நம்ம வந்து துவைக்கணும். அது நீங்கள் நைட்டு தான் எப்பவுமே துணி வந்து துவைப்போம், நைட்டு போட்டுருவோம். ஸோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதை முடிச்சுட்டு சமைக்க போகும்போது கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் டிவி பார்க்க போகிறேன். காய்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம ரசமும் வச்சாச்சு, சாப்பாடும் வச்சாச்சு, விசில் வந்துடுச்சு.
இப்போ உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் பழைய படம் பார்த்துட்ருக்கோம், முத்து. எங்கள் 2 பேருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அத்தை, அண்ணி எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்குமாம்மா. ஸோ வந்து இப்போ அந்த படம் தான் நான் பார்த்துட்ருக்கேன். அவன் வந்து சமைச்சிட்ருக்கான். உருளைக்கிழங்கு மட்டும் நான் வைக்கிறதுக்கு மட்டும் நான் போவேன். போய் சமைச்சிட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நீங்களும் வாங்க, கண்டிப்பாக நம்ம சாப்பிடுவோம். கைஸ், ஒரு வழியாக குக்கிங் வந்து பாதி முடிஞ்சிருச்சு. சாப்பாடு வச்சாச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் கம்மியாக. உருளைக்கிழங்கு செய்ய முடியல. ஆமாம், 3 நாள் செய்ய முடியல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதான் வீடு தொடச்சிட்டு இருந்தால் அந்த கேப்பில் நான் எல்லாமே குக் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறா. சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சுண்டிடும் கிரேவி. என்ன பேசிக்கிது சாப்பிட்லாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, சரி நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் வீடியோவே வந்துருமே. 10 நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது சரி ரெடி ஆயிரும். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு ஒரு படம் பார்த்துக்கிறோம். படம் மாதிரியே சாப்பிட போகிறோம். சொல்லிட்டேன் வந்து பீரோ காட்டிடலாமா? எத்தனை நாள் காட்டுறோம்? அப்போ என்ன நினச்சேன் உள்ளே என்ன இருக்குன்னு காட்டணும். உள்ளே என்ன இருக்கும் துணி பார்த்தேன். நான் உங்களுக்கு எப்படி அடிக்க வச்சிருக்கேன்னு காட்டுறேன். கொஞ்சம் கஜா தானே வச்சுருப்பேன். வாங்க பார்ப்போம். எல்லாரும் வாங்க. ஆமாம், சமைக்க போகிறாங்க மேடம். இவன் எப்படி வச்சிருக்கான், நான் எப்படி வச்சிருக்கேன்னு வரேன். இது என்னோட ரேக்குங்க. இது வந்து அம்மாவோட ரேக்கு. கலைஞ்சிரும்ல எப்படியாவது. நான் என்ன பண்ணுவேன்னா, இது வந்து வெளியே போகிற ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து பேண்ட், இந்த மாதிரி வச்சிருப்பேன். மேடம் அப்படி கிடையாது. இதில் வந்து பேண்ட், சாரி இதெல்லாம் இருக்கும். மேடம் அப்படி கிடையாது. இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த பொம்மை. பொம்மை கடிப்பேன் வாங்கி கொடுத்து. மற்றபடி லாக்கரில் என்னென்ன இருக்கும், எல்லோரும் என்ன வச்சுருப்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து என்னோட டிஷர்ட்ஸு, ரஃப்யூஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸு எடுத்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். மேடமோட மேக்கப் செட்ஸ் வச்சுருப்பேன். ஜுவல்ஸு, இது வந்து கவரிங் ஜுவல்ஸு. மற்றபடி கோல்டெல்லாம் வந்து உள்ளதாக லாக்கரில் தான் வச்சுக்கணும் எப்போவுமே. உங்களுக்கு அதை சொல்லிக்கிறேன். இது எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஏன்னா தேவையில்லாமல் இடத்துல வச்சுன்னா யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அது எதுக்கு சொல்லி அப்படியே வச்சுருக்கோம். அசிங்கமாக இருக்கும். ட்ரிபிள் டோர் கப்போர்டுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டபுள் டோர். இது ஃபஸ்ட்டு வாங்கினது. இதுக்குள்ளே இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஃபுல்லாக அம்மாவோட சாரீஸ் அடிக்க வச்சிடும். அவங்க சாரி இங்கே வெளியில் இந்த செல்ஃபில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே அடிக்க வச்சிட்டோம் ஃபுல்லாக. இப்போ அழகாக குட்டியாக ஒரு இது வாங்கியிருக்கோம். அது எதுக்கு அப்படின்னா, அந்த பட்டர்ஃப்ளை கப்புள்ஸ், வாடா மாப்பிள்ளை கப்புள்ஸ் வந்து வீட்டில் வந்து வளகாப்புங்கிறதுனால அந்த சீர் கொடுத்தாங்க. கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்துட்டு ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம் அவங்கள. டிவி வந்து இந்த வாலில் தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இங்கே உட்காந்து இந்த வியூவில் உட்காந்து இப்படி பார்க்குறதுக்காக. இதுதான் ஓப்பன். இது ஓப்பனுங்கிறதுனால இங்கே உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த குட்டி டேபிள் எதுக்கு வாங்கினோம் அப்படின்னா, இதான் இந்த ஸ்டெபிளைசர் வைக்கிறதுக்காக மட்டுமே இந்த டேபிள் வாங்கிட்டோம். அது ஒரு மாதிரி முழுக்குன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. அது எப்படி சொல்கிறது, ரொம்ப எம்டியாக இருக்கனால இந்த பூச்செண்டு வந்து வாங்கிட்டேன். இது வந்து எடுக்க முடியாது, ஒட்டிட்டேன் அந்த இதில் டபுள் சைட் டேப் போட்டு. டிவி வந்து எப்படியும் வந்து கழட்டிடுவோம்னு நினைக்கிறேன். அது இங்கே தான் இருக்கும் சென்ட்ரா. இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா இது அப்படியே இங்கே நகர்த்தி போட்டு 4 பேர் சுற்றிக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம், ஜூஸ் எதாவது குடிக்கிறனா அதில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அழகாக இருக்கும் இந்த டேபிள் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் வாங்கினோம். கைஸ், ஃபைனலி சாப்பாடு வந்து ரெடி பண்ணியாச்சு, போட்டு வந்தாச்சு. சாப்பாடு ப்ளஸ் ரசம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் சமைச்சார ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்கு. கேவலமாக இருக்கா? என்ன சாப்பிட்டீங்க இப்போ? உருளைக்கிழங்கு. உப்பு தான் லைட்டாக கம்மி. உப்பு கம்மி? காரமும் பரவாயில்ல, நீ எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுறேன். உப்பு உண்மையுமே கம்மியாக இருக்குது. இல்லை, ஒரு சில பிளாக்லாம் பார்த்துருக்கேன். எல்லாருமே இப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க அது இதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. அதான்டி நீ சாப்பாடு கூட வச்சு ரசத்தை கூட வச்சு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ரசத்தை கூட ஓகேவா? ஓகே. ரசத்தில் லைட்டாக உப்பு இருக்கிறதுனால அது தெரிஞ்சுக்கல, அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் சமைப்பீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். காய்ஸ், நம்ம வந்து இந்த vlog வந்து ஏதாவது முடிச்சாச்சு.
நான் வந்து எங்கள் மாமியாருக்கு வாங்கி கொடுத்த கம்மல் வந்து நான் வேறு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் நான் அவங்களுக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை. நாங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அவங்க தூங்குனாங்க. நாங்கள் வரக்குள்ளே ரொம்ப தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எழுப்புனா எந்திரிக்கவே இல்லை. அவங்க ரொம்ப வேலை செஞ்சுட்டதுனால தூங்கிட்டாங்க. அதனால் வந்து நம்ம நைட்டு கொடுக்க வேண்டாம், எப்படி ரொம்ப நைட் ஆகிடுச்சு நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் பார்க்கும்போது அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஈவினிங் வந்து மதியானம் 2 மணிக்கு மேலே வந்துடுவாங்க. வந்ததும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஃபோனில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். புது மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து நம்ம வந்ததும் கொடுத்துக்கலாம். இந்த டே ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓகேடா? பிடிச்சதான் முடிச்சுக்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தீனம்பு லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு இன்னொரு vlogல, இன்னொரு டே ரொட்டீன் vlogல பார்க்கலாம். பாய் சொல்லிடுறா. Bye guys.